எங்கள் அம்மாவை இந்த வெயில் காலம் வந்துட்டாவே கையிலேயே பிடிக்க முடியாது. மாடிக்கு வீட்டுக்குமே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு எல்லா வகையான வத்தலும் போட்டு வச்சுருவாங்க. இன்றைக்கி காலையிலே கஞ்சி வத்தல் செய்யறதுக்கான வேலையை தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படி அளவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டாங்க. அரைக்கும் போது ஒரு 10-15 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிட்டாங்க. அரைச்சதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டா வத்தல் வந்து உடையாமல் நல்லா ரவுண்டாக வருமா. ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கேஸ் மேலே வச்சுட்டு நல்லா கொதித்து வரும்போது இந்த அரைச்சதையும் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு சீரகம் மிளகு சேர்த்துட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டுனாங்க. இப்படி தொட்டால் ஒட்டக்கூடாதான், அதுதான் பதம்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வெயில் ஜாஸ்தியாகிறதுக்குள்ளே ஊற்றி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமாக ஊற்றிட்டு இருந்தோம். நான் அம்மாவும் சின்ன ரவுண்டு இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றுவோன்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரே நாளில் வெயிலில் காஞ்சிருச்சு. ஈவினிங் போல் எல்லாத்துக்கும் தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தால் அழகாக ரவுண்டாக வந்துச்சு. நல்லா காய வச்சு அம்மா கொடுத்து விட்டாங்க. அம்மா என்னமோ அழகாக ரவுண்டாக கொடுத்து விட்டாங்க. நான் ஊர்லேருந்து வரும்போது ட்ரெயினில் தலைகாணி இல்லைன்னு சொல்லிட்டு பேகை தலைக்கு வச்சுட்டேன். வத்தல் இருக்கிறது ஞாபகம் இல்லாமல் சல்லியான்னு நொறுங்கி போயிடுச்சு. சரி இருக்கட்டும், சைட் டிஷ் தானே நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பூண்டு குழம்பு கூட மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான்.